கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 5 மாதங்களாய் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இந்த 6வது மாதத்திலும் ஆண்டவர் தான் நம்மை நடத்த போகிறார். தேவனுடைய கிருபை நம்பி இந்த புதிய மாதத்திலும் நான் கடந்து போவோம். இந்த மாதத்திலும் கூட இந்த காலை வேளையிலே வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அந்த வசனத்தின்படி தேவன் நம்மோடு கூட இந்த காலை வேளை இடைப்படுவாராக. ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று சொல்லி அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யூதா மக்கள் அக்கிரமத்தினாலே நிறைந்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஆண்டவர் யூதா தேசத்தின் மேலே நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார். அதை யாரை கொண்டு செய்ய போகிறார் என்று சொன்னால், பாபிலோனியர்களை கொண்டு செய்ய போகிறார். அந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது ஆபகுக் தேவனை நோக்கி பாடின ஒரு விண்ணப்பம் தான் இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்ட ஒரு வசனம். அவர் என்ன சொல்கிறார்னா, தேசத்துக்காக கர்த்தர் மனமிறங்கும்படி அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நியாய தீர்ப்பை செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது கூட ஏன் தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொன்னால், ஆதி காலங்களிலே கர்த்தர் தமது ஜனத்துக்காக இறங்கி அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். தம்முடைய ஜனத்தை நெருக்கின சத்துருக்களோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணி தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கினார். வனாந்திர பிரயாணத்திலே போன பொழுதெல்லாம் எந்தெந்த தேசமெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தரே யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே அப்படிப்பட்ட சம்பவத்தில நான் வாசிக்க முடியும். இதனை நன்றாய் அறிந்திருந்த ஆபகுக் தான் சொல்லுகிறார், ஆதி காலங்களிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்திருக்கிறீங்க, எப்படியாகிலும் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு இறங்கி அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சத்துருவோடு இருந்து அவர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது வருஷங்களின் நடுவிலே என்கிற ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. நாமும் வருஷத்தின் நடுவிலே நிற்கிறோம். இந்த 2025வது ஆண்டு 6வது மாதத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே வருஷத்தின் நடுவிலே என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், எங்களை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது என் உள்ளத்திலையும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், கர்த்தரை ஆராதிக்கிற நாம், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற நாமும் அநேக காரியங்களிலே மரித்து போய் கிடக்கிறோம். இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்துகிற பொழுது அநேக காரியங்களின் உள்ளத்தில் தோன்றியது. இன்றைக்கு நாமும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அநேகமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்விலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஜெபம் என்பது மிக மிக குறைந்து காணப்படுகிறது. ஜெபம் என்பது தேவனோடு நாம் இடைப்படுகிற ஒன்று, தேவனோடு கூட பேசுகிற ஒன்று, நம்முடைய தேவைகளை சொல்லுகிற ஒன்று, அல்லது தேவன் என்ன காரியத்தை செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தரோடு கூட உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு உறவு இன்றைக்கு ஜெப வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேகர் மரித்து போய் காணப்படுகிறார்கள். ஆகவே ஜெப வாழ்விலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கர்த்தரோடு கூட நடக்கிற காரியத்திலே மரித்து போன நிலைமையில இருக்கிறார்கள். ஆதியிலே ஆண்டவரோடு கூட உறவாடின அந்த உறவாடுதல், ஆதியிலே தேவனோடு கூட இருந்த நல்ல ஒரு உறவு, ஆதியிலே தேவனோடு கூட இருந்த நல்ல ஒரு உயிரோட்டமான ஒரு ஆரோக்கியமான உறவு இன்றைக்கு இல்லாமல் போய் தேவனோடு உள்ள உறவிலே இன்றைக்கு அநேகம் மரித்து இருக்கிறதை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக உற்சாகமாய் செயல்படுகிற காரியத்திலே இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது அவர்களும் இப்படிப்பட்ட உற்சாகத்திலிருந்து மரித்து போன நிலைமையில தான் காணப்படுகிறதாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். மற்றொன்று, குடும்ப உறவுகளிலே அநேகர் மரித்து போய் கிடக்கிறார்கள். கணவன் மனை உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே இன்றைக்கு அநேகர் மரித்து போன நிலைமையிலே ஒரு நல்ல ஒரு உயிரோட்டமான ஆரோக்கியமான ஒரு உறவு இல்லாதபடிக்கு இன்றைக்கு மரித்து போய் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, சபையோடு கூட ஐக்கியமா இருக்கிறதுல இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் அநேக ஊழியர்களும் கூட இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்திலே மரித்து போன நிலைமையில இருக்கிறதாக இன்றைய நாட்களிலே சபைகளிலே பார்க்கக்கூடிய ஒரு காரியங்களை நாம் இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தரிசனத்துக்கு அர்ப்பணித்து ஓடுகிற காரியங்களிலே இன்றைக்கு ஆதியில இருந்தது போல இல்லாம
இன்றைக்கு மரித்து போன நிலைமையில இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் இருக்கிறதை இந்த நாட்களில் நாம் காண்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்னும் பல காரியங்கள் இருக்கும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு தான் தெரியும் எந்த காரியத்திலே நான் மரித்து போன நிலைமையில் இருக்கிறேன். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் எல்லாம் சரியா தான் இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொன்னாலும் ஆதியிலே நீங்கள் இருந்தது போல இந்த நாட்களிலே இல்லாமல் இருக்கிறதை உங்களுடைய மனசாட்சிக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆகவே இந்த நாட்களிலும் நாமும் இந்த ஆபகுக் சொன்னது போல வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும் என்று அவர் விண்ணப்பித்தது போலவே இன்றைக்கு நாமும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியமும் எனக்கு தோன்றியிருந்தது. வருஷங்கள் நடுவில் உடைய கிரியை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறவர் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிற பொழுது யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா அந்த இடத்துல சொல்லுகிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவு, அதாவது இல்லாமல் போன ஒன்றை ஆண்டவர் மீண்டுமாய் உயிர்ப்பித்து அதை நமக்கு திரும்ப தர வல்லவராய் இருக்கிறாராம். நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னா, என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பட்சித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் மீண்டும் தருவாராம். அப்படி என்று சொன்னா, மரித்து போன ஒன்று பட்சிக்கப்பட்டது என்று சொன்னா இல்லாமல் போன ஒன்று, நம்ம இடத்துல ஒன்று இருந்தது, அது இல்லாமல் போயிருக்கிறது. அதை மீண்டுமாய் தருகிறதற்கு உலகத்தில் இருக்கிற யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் மரித்து போன ஒன்றை மீண்டுமாய் உயிரோடு கூட எழுப்பி கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு மாத்திரம்தான். வேதாகமத்திலே நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் நீங்க பார்க்கலாம், மரித்து போனவர்களை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவத்தில் எல்லாம் வேதத்தில் நான் பார்க்கிற பொழுது திரும்ப தருவேன் என்கிற ஒரு வார்த்தையின் உள்ளத்தை அதிகமாய் தொட்டது. திரும்ப தருவேன். அப்போ கர்த்தர் திரும்ப கொடுக்கிற பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னா, முதலாவது சங்கீதம் 51வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னா, தாவீது பத்சபாளிடத்திலே பாவம் செய்து விட்டார். அப்பொழுது தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்துக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பிக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, அந்த திரும்பவும் என்கிற வார்த்தையின் உள்ளத்தை அதிகமாய் தொடுகிறது. திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அடைந்த அந்த சந்தோஷத்தை இப்பொழுது இல்லாதவராக இருக்கிறார். காரணம், பாவத்தின் நிமித்தம் அந்த சந்தோஷத்தை இழந்திருக்கிறார். அவர் செய்த ஒரு தவறான காரியம் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்கக்கூடிய, ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை இழக்கக்கூடிய, தேவனிடத்திலிருந்து சந்தோஷத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில போகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே தேவனுக்குள்ளாக இருந்த மகிழ்ச்சி, தேவனுக்காக இருந்த மகிழ்ச்சி, தேவனுக்குள் இருந்த ஒரு உற்சாகம், இந்த நாட்களிலே அதே உற்சாகத்தோடு அதே மகிழ்ச்சியோடு கூட நாம் இருக்கிறோமா என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னா, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், ஆரம்ப காலத்திலே நீங்கள் தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியமா நின்றீர்கள். ஆரம்பத்திலே கர்த்தருக்காக நீங்கள் எதை வேண்டுமானால் இழக்க தயாராக இருந்திருப்பீங்க. ஆனா இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோமா? நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த மகிழ்ச்சி அந்த நாட்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் உலகத்தோடு கூட ஒட்டி உலகத்துக்காக உலகத்திலே கலக்கக்கூடிய விதத்திலே இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த சந்தோஷத்தை தாவீது இழக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னா, பாவத்தினுடைய விளைவு. பாவத்தினுடைய விளைவு முதலாவது நமக்குள்ள செய்கிறது என்னவென்று சொன்னா, நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை எடுத்துடும். அடுத்து நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, உற்சாகத்தை நம்மை விட்டு எடுத்து விடும்.
இந்த உற்சாகமும் சந்தோஷம் நம்மை விட்டு போகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம் சோர்வான சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்படுகிறோம், மரித்து போன ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். ஆகவே ஆனாலும் நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே கேட்கிற பொழுது கர்த்தர் அதை திரும்ப நமக்கு தருவாராம். தாவீது அதுக்காக தான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ இந்த செய்தியை கேட்கிற நமக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நமக்குள்ளே முறிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் அல்லது நமக்குள்ளே தேவனோடு உள்ள உறவிலே எந்த பகுதியிலே அந்த காரியம் முறிக்கப்பட்டிருக்குதோ அல்லது மரித்து போனது போல காணப்படுகிறதோ, இன்றைக்கு நாம் எந்த பகுதியிலே அதை நாம் இழந்தோமோ ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அதை கேட்கிற பொழுது நாம் தேவனுக்குள்ளாக இருந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இன்றைக்கும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அதை நமக்கு திரும்ப தருகிறவர். பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறவர். இரண்டாவது நீங்க ஒரு காரியத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்போ இளையவன் தன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பிரித்து கொண்டு போய் விடுகிறான். துன்மார்க்கமாய் ஜீவித்து தன் தகப்பனிடத்திலிருந்து வலுக்கட்டாயமா இந்த சொத்தை பறித்து கொண்டு மனம் போன போக்கிலே சுய இன்பத்தை தேடி அல்லது சுய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் தகப்பனை விட்டு தூரம் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழக்கப்பட்ட நிலைமை. ஒரு இடத்துல இப்ப பண்டி மேய்க்கிறவங்க இடத்துல அவன் வேலை பார்க்கிறான், வயல்ல பண்டிகளை மேய்க்கிறான். அந்த பண்டிகள் சாப்பிடுகிற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்காத ஒரு நிலை. அப்பொழுது அவன் புத்தி தெளிந்து, என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், என் தகப்பன் இடத்தை சொல்லுவேன், அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி என் தகப்பன்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன் என்று சொல்லி தகப்பனை நோக்கி போகிற பொழுது, நீங்க 21வது வசனத்துல தன் தகப்பனை நோக்கி இளையகுமாரன் சொன்னது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனில்லை என்று சொன்னான். அப்பொழுது தன் தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுக்கு கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அவன் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்களேன். தகப்பன் இடத்துக்கு போகிறான் மன்னிப்பு கேட்கணும்படியாக. ஆனா தகப்பன் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லல. அவர் என்ன செய்கிறான்னா, முதலாவது மகனை கட்டி அணைத்துக் கொண்டு சொல்கிறார், வேலைக்காரனை கூப்பிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்க, இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்க, இவன் கால்களுக்கு பாதரட்சிகளை கொடுங்க, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ச்சியாயிருப்போம். அப்போ தகப்பனை விட்டு போகிற பொழுது தகப்பன் துக்கத்தோடு கூட அனுப்பியிருக்கலாம், அவன் மகிழ்ச்சியாய் போயிருக்கலாம். அவன் நிலைமை சரியில்லாம திரும்பி தகப்பனிடத்துல வருகிற பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். அதாவது தகப்பனிடத்துல வருகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனும் மரித்து போன ஒரு நிலைதான். எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அநேக இழப்புகள் தோல்விகள் எல்லாவற்றையும் அடைந்து இப்ப தனிமையாய் மரித்து போன நிலைமையில இருக்கிறான். அப்பொழுது அவன் புத்தி தெரிகிறது, தகப்பன் வீட்டுக்கு போவோம், அப்பா கிட்ட போவோம் என்று சொல்லி அப்பா கிட்ட வந்த பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் தகப்பன் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? மகிழ்ச்சியாய் கொடுத்தான். அவன் தகப்பனை விட்டு போகும்பொழுது தகப்பனை துக்கப்படுத்திட்டு போனான். ஆனா திரும்ப வரும்பொழுது தகப்பன் அவனுக்கு எல்லாவற்றையும் துக்கத்தோடு கொடுக்கல, மகிழ்ச்சியாய் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்கிறான். இந்த செய்தியை கேட்கிற நமக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நாம் இழந்து நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் துன்பத்தையும் நாம் அனுபவித்திருக்கலாம். இந்த அனுபவத்துக்கு பின்பதாக என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். தேவனை விட்டு பிரிந்து போகிறதற்கு ஏதுவான ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு வந்த நஷ்டத்துக்கும் துக்கத்துக்கும் வேதனைகளுக்கும் பாடுகளுக்கும் உபத்திரவத்துக்கும் ஏதோ ஒரு வழியை நாம் வகுத்திருக்கிறோம். இன்றைக்கு தகப்பனிடத்துக்கு நாம் வருகிற பொழுது நாம் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவோம். இந்த மாதத்திலே நமக்கு தருவார். பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருஷங்களின் நடுவிலே தேவன் தம்முடைய கிரியை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியெல்லாம் மரித்து போன நிலைமையில இருக்குதோ, ஜப வாழ்க்கையா இருக்கலாம், தேவனோடு உள்ள உறவா இருக்கலாம், அல்லது தகப்பனை விட்டு தூர போன காரியமா இருக்கலாம். எந்தெந்த பகுதியில நாங்கள் மரித்து போன நிலைமையில இருக்கிறோமோ அந்த காரியத்தெல்லாம் நீங்க சரிப்படுத்தி நாங்க இழந்து போன எல்லாவற்றையும் பட்சித்த வருஷங்களின் விளைவை மீண்டும் நீர் எங்களுக்கு தருவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எதையெல்லாம் இழந்திருக்கிறாங்களோ, தேவன் அதை மகிழ்ச்சியாய் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள விதத்துல ஆண்டவரே நீங்க அதை திரும்ப அவங்களுக்கு தாங்கப்பா. இது எல்லாவற்றையும் செய்கிற தேவன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். என் தேவன் தம்முடைய இரக்கத்தின்படியே இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் அணைத்துக் கொள்ளும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், இதை பார்க்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.